பழனி அருகே நள்ளிரவில் கார் ஷோரூமிலிருந்து காரை திருடி சென்ற மூவர் போலீசில் சிக்கியிருக்கின்றனர். பணம் திருட சென்ற இடத்தில் காரை களவாட நினைத்தவர்கள் என்ன செய்தார்கள்? திருட்டு காருடன் மீண்டும் சிக்கியது எப்படி? கார் ஷோரூமில் பணம் திருட சென்றவர்கள் பணம் இல்லாததால் விலை உயர்ந்த காரை ஷோரூம் கண்ணாடியை உடைத்து திருடிச் சென்றுள்ளனர். திருட்டு காரில் ஊர் சுற்றியவர்கள் 24 மணி நேரத்திற்குள் சிக்கியுள்ளனர். கார் திருட்டும் களவாணி குரூப்பும் நடந்தது என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புதிய ஆயக்குடியில் மாருதி கார் விற்பனை செய்யக்கூடிய கார் ஷோரூம் இயங்கி வருகிறது. இந்த கார் ஷோரூமுக்கு அல்லிமுத்து என்ற 75 வயது முதியவர் இரவு நேர காவலாளியாக இருந்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு காவல் பணிக்கு வந்த அல்லிமுத்து இரவு 11 மணிக்கு மேல் அருகில் உள்ள கடைவாசல் அருகே படுத்து உறங்கியுள்ளார். அப்போது கார் ஷோரூமின் முன்பு வைக்கப்பட்டுள்ள கண்ணாடியை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் சிசிடிவி கேமரா இணைப்புகளை துண்டித்துவிட்டு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ஸ்விஃப்ட் கார் ஒன்றை திருடிச் சென்றனர். மேலும் காரை திருட வந்தவர்கள் போலீசாரிடம் பிடிபடாமல் இருக்க ஷோரூமில் மாட்டப்பட்டிருந்த சிசிடிவி ஹார்ட் டிஸ்களையும் எடுத்து சென்றனர். கண்ணாடி உடைக்கப்பட்ட சத்தம் கேட்டதை அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்துவிட்டு ஷோரூம் மேலாளரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலாளர் வந்து பார்க்கும்போது கண்ணாடி உடைக்கப்பட்டு கார் திருடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். சாலை வழிநெடுங்கிலும் கண்ணாடி துண்டுக்கள் சிதறி கிடந்ததை வைத்து பின்தொடர்ந்து சென்று பார்த்துள்ளார். சிறிது தூரத்திற்கு பிறகு கார் எந்த திசை நோக்கி சென்றது என்பது தெரியாமல் திரும்பியுள்ளார். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆயக்குடி போலீசார் காவலாளி அல்லிமுத்துவிடம் விசாரணை மேற்கொண்டனர். கார் எடுத்து செல்லப்பட்ட திண்டுக்கல் சாலையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து திருடர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் திருடு போன கார் ஒட்டன்சத்திரம் அருகே வெள்ளமரத்துப்பட்டு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. காரை பறிமுதல் செய்து அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் திருட்டில் ஈடுபட்டது வெள்ளமரத்துப்பட்டியை சேர்ந்த சிவகுமார், பிரேம்குமார், சக்கரபாணி என்பதை கண்டுபிடித்தனர். மேலும் ஷோரூம் உள்ளே பணத்தை திருடச் சென்ற போது பணம் இல்லாததால் மது போதையில் காரை எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.